கூலம்ப் விதி. மின்சுமைகள் ஒன்றையொன்று ஈர்க்கவும் விலக்கவும் செய்கின்றன. இதையே விளக்குவது கூலம்ப் விதி. எதிர்வகை மின்சுமைகள் ஒன்றையொன்று ஈர்க்கின்றன. ஒரே வகை மின்சுமைகள் ஒன்றையொன்று விலக்குகின்றன. கூலம்ப் விதியின் சமன்பாடு F equals K times Q1 times Q2 divided by R to the power 2. தூரம் அதிகரிக்கும் போது மின்விசை வேகமாக குறைகிறது. மின்சுமை அதிகரித்தால் மின்விசையும் அதிகரிக்கும். தலையை சீவிய சீப்பு சிறிய காகிதத் துண்டுகளை ஈர்ப்பது கூலம்ப் விதியின் ஒரு எளிய எடுத்துக்காட்டு. மின்சுமைகளுக்கிடையான விசையை விளக்கும் அடிப்படை விதியே கூலம்ப் விதி. காஸ் மின்விதி. ஒரு மின்சுமையைச் சுற்றி அனைத்து திசைகளிலும் மின்புலம் உருவாகிறது. இதை விளக்குவது காஸ் மின்விதி. நேர்ம மின்சுமையிலிருந்து மின்புலக் கோடுகள் வெளிப்புறமாக பரவுகின்றன. மின்புலக் கோடுகள் காசியன் பரப்பை கடந்து செல்லும் அளவையே மின்ஃப்ளக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. காஸ் மின்விதி கூறுவது மூடிய பரப்பின் மொத்த மின்ஃப்ளக்ஸ் அதன் உள்ளேயுள்ள மொத்த மின்சுமைக்கு நேர்விகிதமாகும். மின்சுமை பரப்பிற்குள் இருந்தால் மட்டுமே மொத்த மின்ஃப்ளக்ஸ் உருவாகும். மின்சுமை பரப்பிற்கு வெளியே இருந்தால் மொத்த மின்ஃப்ளக்ஸ் பூஜ்ஜியமாக இருக்கும். மின்புலத்தையும் மின்ஃப்ளக்ஸையும் எளிதாக கணக்கிட உதவும் அடிப்படை விதியே காஸ் மின்விதி. மின்சாரமும் காந்தமும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பதை விளக்கும் அடிப்படை விதிகளே மாக்ஸ்வெல் சமன்பாடுகள். முதல் சமன்பாடு நேர்ம மின்சுமையிலிருந்து மின்புலம் அனைத்து திசைகளிலும் வெளிப்புறமாக பரவுகிறது. இரண்டாம் சமன்பாடு காந்தப் புலக் கோடுகள் எப்போதும் மூடிய வளையங்களாகவே இருக்கும். தனியான காந்த துருவம் இல்லை. மூன்றாம் சமன்பாடு மாறும் காந்தப்புலம் ஒரு மின்புலத்தை உருவாக்குகிறது. நான்காம் சமன்பாடு மின்னோட்டமும் மாறும் மின்புலமும் காந்தப் புலத்தை உருவாக்குகின்றன. மின்புலமும் காந்தப் புலமும் இணைந்து மின்காந்த அலைகளாக விண்வெளியில் பயணிக்கின்றன. ஒளி உட்பட அனைத்து மின்காந்த அலைகளையும் மாக்ஸ்வெல் சமன்பாடுகள் விளக்குகின்றன.